நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய வாழ்க்கை மாற்றத்திற்கு அவருடைய சிந்தனைகள் நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுறது என்பது எல்லாருக்குமே தெரியும். அதே போன்று இன்றைய சிந்தனைகள் அளிக்க ஆடியோ மூலம் நாம் கேட்க தயாராக இருக்கிறோம். ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் ஆடியோ விரைவில். இனிய வணக்கம். கசப்பு கசப்பு துவர்ப்புங்கிற சுவைக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். கசப்பு துவர்ப்புங்கிற சுவை நாக்குல படும்போது, இந்த நாக்கு இருக்கு இல்லைங்களா, நாக்குல இந்த புள்ளி புள்ளியா இருக்கு இல்லைங்களா, இது பேர் டேஸ்ட் பட்ஸ், சுவை மொட்டுக்கள். கசப்பு துவர்ப்புங்கிற ரெண்டு சுவை நாக்குல படும் பொழுது நெருப்பு கரண்டா, அதாவது நெருப்பு பிராணனா மாதிரி உடம்புல சப்ளை ஆகுதுங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் நெருப்பு தேவை பஞ்சபூதத்துல. இந்த நெருப்பு கரண்ட் மூலமா வேலை செய்யற உறுப்பு இருதயம், ஹார்ட். இருதயத்தின் மேல் உறை பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல், ட்ரிபிள் வார்மர் உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு, நாக்கு, சந்தோஷம். இதெல்லாம் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட உறுப்புகள். நீங்க வேணா பாருங்க, நாக்கு பாருங்க இருதயம் மாதிரியே இருக்கும், இருதயம் பாருங்க நாக்கு மாதிரியே இருக்கும். அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு. யாருக்காவது இருதயத்துல ஏதாவது வீக் இருந்துச்சுன்னா, இல்ல பிபி அதிகமாச்சு கம்மியாச்சு ஓட்ட வந்துருச்சுன்னா இருதயத்துல பாதிச்சா போதுங்க, அவங்களுக்கு நாக்கு ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கும். எப்பவுமே நாக்குடைய ஞாபகமாவே இருக்கும், மரமரப்பு தன்மை இருக்கும். நாக்கு ஏதோ உறுத்துதுன்னாவே நமக்கு ப்ராப்ளம் நாக்குல இல்லை, உடம்புல இருதயத்துல. அது இருதயத்துல இல்லை. கசப்பு துவர்ப்புங்கிற சுவை குறைஞ்சாலோ அதிகமானோ எப்படி வரும்? இங்க பாருங்க, நான் உடனே கசப்பு சாப்பிடுங்கன்னு சொல்லல. மிகினும் குறையினும் நோய் செய்யும். இந்த தத்துவத்தை மட்டும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கங்க. எதுவுமே அதிகமானாலும் நல்லதில்லை, கம்மியானாலும் நல்லதில்லை, அளவா இருப்பதே சிறந்தது. அப்போ யாருடைய உடம்பில் கசப்போ துவரப்போ கரெக்டா இருக்குதோ அவங்களுக்கு ஆரோக்கியம் தாங்க இருக்கும். இந்த கசப்பு துவர்ப்புங்கிற சுவை மூலமா உடம்புக்குள்ள வேலை செய்யறது நெருப்பு. இப்ப நம்ம பார்த்த உறுப்புகள் அந்த மாதிரி வேலை செய்யுது. நீங்க வேணா பாருங்களேன், கசப்பு யார் நல்லா கரெக்டா சாப்பிடுறாங்களோ ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததே இல்லைங்க, பிபி வந்ததே கிடையாதுங்க. இப்பெல்லாம் ஏன் தெரியுமா எல்லாத்துக்கும் பிபி வந்துருச்சு? யாருமே கசப்பு சாப்பிட்றதே கிடையாது. கசப்பே சாப்பிடாம இருந்தா இருது எப்படிங்க வேலை செய்யும்? இருதுக்கு தேவையான கசப்பு துவர்ப்பு கொடுக்கறது இல்லையா? ஆனா வேலை செய்யறது இல்ல. இப்போ இந்த கோவில் திருவிழால எல்லாம் பாருங்க, பின்னால வந்து கொக்கி போட்டு அவங்க வந்து தேர் எடுத்துட்டு போவாங்க. அப்ப பாருங்க, இந்த இருக்கு இல்லையா எலுமிச்சம்பழம், அந்த வாயில போட்டு நல்லா மென்னுவாங்க. வேப்பலை இருக்குல்ல இவ்வளவு போட்டு மெல்லுவாங்க. அவங்களுக்கு கசப்பே தெரியாது. ஏன் தெரியுமா? உடம்புல அவ்வளவு பெரிய புண்ணு ஏற்படுத்தி ஒரு கொக்கி போட்டு இழுத்துட்டு போறாங்க இல்லையா? அப்ப இருதயம் என்ன பண்ணும்? ரத்த ஓட்டம் நிறைய கொடுக்கும். அந்த நேரத்துல வேப்பலை சாப்பிடும் போது ஏன் தெரியலன்னா அவங்களுக்கு கசப்பு தேவைப்படுகிறது. அதே மாதிரி பாம்பு கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு கடிச்சோன்னா ஒரு வேப்பலை தூக்கி வாயில போட்டு, இல்லைன்னா பாவக்காய், ஏதாவது கசப்பு துவர்ப்பான பொருளை வாயில போட்டு நல்லா மெல்லுங்க, கசப்பே தெரியாது. தெரியாதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உடம்புக்குள்ள விஷம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம சாப்பிடணும், கசப்பு சாப்பிடணும், கசப்பு சாப்பிடணும், கசப்பு சாப்பிடணும், திடீர்னு கசக்கும். அப்ப என்ன அர்த்தம்? விஷம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும், எந்த விஷம் இருந்தாலும், இருதயம் பிபி அதிகம் பண்ணி அந்த இடத்துக்கு ஃபோர்ஸ் கொடுத்து ரத்த ஓட்டத்தை கொடுத்து எல்லாம் சரி பண்ணிடும். ஆனா அந்த அளவுக்கு ஹார்ட்டுக்கு அந்த பவர் இருக்கும். அதுக்கு எப்ப தெரியுமா பவர் இருக்கும்? கசப்பு துவர்ப்பு ஒழுங்கா சாப்பிடணுங்க. இந்த ஒழுங்கா அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. நான் அதிகம்னு சொல்ல, கம்மியா சொல்ல. சில பேர் இருப்பாங்க, யாரோ சொல்லிடுவாங்க கசப்பு சூப்பர்னு, உடனே டெய்லி காலையில பாவக்காவை வெட்டி மிக்சியில போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சு டெய்லி குடிச்சிட்டே இருப்பாங்க. குடிங்க, நான் வேண்டாம்னு சொல்ல, அது அதிகமானாலும் நல்லது இல்லைன்னு சொல்றேங்க. அதனால கசப்பை அளவாக சாப்பிட்டால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். மிகினும் குறையினும் நோய் செய்யும். எனக்கு நிறைய கசப்பு தேவைப்படுதுங்க, எனக்கு ஒரு பாவக்காவை கொடுங்களேன், பச்சையா வேக கூட வைக்க வேண்டாம், நான் வாயில போட்டு அப்படியே மென்னு சாப்பிடுவேங்க, எனக்கு கசப்பு தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அப்ப எனக்கு என் உடம்புல கசப்பு குறைவா இருக்குது, தேவைப்படுது, சாப்பிடுறேன். இதே ஒரு இனிப்பு கொடுங்களேன், ஒரு பாயசம் கொடுங்க, பேரிச்சம்பழம் கொடுங்க, என்னால சாப்பிட முடியல, ஒண்ணு சாப்பிட்டா திகட்டிடுது. அப்ப என்ன அர்த்தம்? என் உடம்புக்கு இனிப்பு மூலமா கிடைக்கிற சக்தி ஏற்கனவே இருக்குது, தேவையில்லை, சாப்பிட வேண்டாம். ஆனா கசப்பு தேவைப்படுது. அதனால ஒவ்வொருத்தர் உடம்பு வேற வேற உடம்புங்க. நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த சுவையில் இருக்கிறதோ அந்த சுவைதான் உங்கள் நாக்குக்கு பிடிக்கும். தத்துவம். அதனால இனிமேலு கசப்பு ஓவராவும் சாப்பிடாதீங்க, அதுக்காக சாப்பிடாம இருக்காதீங்க.
அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் சான்ஸ் இருக்குதோ கசப்பான பொருள்களை அப்போ சேர்த்திக்குங்க. அந்த கசப்பு நாக்குல பட்டாவே ரத்த ஓட்டம் சீரா ஓடுங்க. இருதயத்துக்கு அவ்வளவு தெம்பு இருக்குங்க. இருதயம் ஒழுங்கா வேலை செய்யறக்கும், உடம்புல சூடு இருக்கிறக்கும், உடம்புல தெம்பு வரக்கும் நாம் கசப்பை சாப்பிட்டுத்தான் ஆகணும். இன்னும் கசப்பும் தெரியும், தோற்பும் சரி, ரெண்டும் ஒரே மாதிரிதாங்க இருக்கும். பல பேத்துக்கு கசப்பு தோருக்கு வித்தியாசமே தெரியல. இப்போ கசப்புன்னா பாவக்காய் சாப்பிட்றோமா, அது கசப்பு. தோற்புங்கிறது என்ன? இந்த வெத்தலையை காம்பு உடைச்சு சாப்பிடும் போது ஒரு தோற்பா இருக்கு இல்லைங்களா, அது துவர்ப்பு. வெந்தயம் துவர்ப்புங்க. துவர்ப்பு அதிகமா இருக்கும், கசப்பு வேற கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாவக்கால கசப்பு அதிகமா இருக்கும், துவர்ப்பு கம்மியா இருக்கும். பாக்கு துவர்ப்பு. நம்மளாவது பரவாயில்லைங்க, இது கசப்பு துவர்ப்பு வித்தியாசம் தெரியுது. பல நாடுகள்ல பல பேர்த்துக்கு துவர்ப்புன்னா முதல்ல என்னன்னே தெரியல, தெரியாதானே சாப்பிட்றதுக்கு. உங்க பாருங்க, கசப்பு துவர்ப்புங்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால அடிக்கடி சேர்த்துக்கிறோம். இதனாலதான் வள்ளலார் என்ன பண்ணாரு, எல்லாரும் சாப்பிடுறாங்க ஆனா நோய் வருதுன்னு கண்டுபிடிச்சு இவங்களுக்கு கசப்பு துவர்ப்பெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி தாம்பூலம் அப்படின்னு வெத்தலை பாக்க மடிச்சு கொடுத்து தாம்பூலம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் போடுங்க சொல்லி கொடுத்தாரு. ஆனா அது என்னாச்சு, ஆரம்பத்துல ஒழுங்கா தாம்பூலம் போட்டு இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுல பாக்க வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு இப்போ 120 320 அது வந்து பீடா மாதிரி போயிடுச்சு. அப்படியெல்லாம் சாப்பிடாம சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு வெத்தலை சாப்பிட்டா ஏன் தெரியுமா ஜீரணம் ஆகுது, அதுல கசப்பு துருப்பு நிறைய இருக்குதுங்க. நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா அந்த டீ காஃபிக்கு அடிமையா இருக்கிறோம்? டீ காஃபில கசப்பு துருப்பு தான் இருக்குது. நமது உடம்புக்கு கசப்பு துருப்பு தேவைங்கிறனாலதான் டீ தேடி தேடி ஓடி போய் சாப்பிடுறோம். சில பேர் சாப்பிட்டு முடிச்சோன்னு பாருங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னே டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும், காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஏன் துடிக்குதுன்னா, நம்ம உடம்புக்கு கசப்பு துருப்பு இந்த சாப்பாட்டுல கொடுக்கல. நீங்க சாப்பாட்டுலயே கசப்பு துருப்பு சேர்த்தி பாருங்க, அதுக்கப்புறம் டீ காஃபி சாப்பிட்றத விட்டுருவோம். அதுக்காக மறுபடியும் சொல்றேங்க, கசப்பு சேர்த்துக்கங்கன்னு சொல்லி ஓவராவும் சாப்பிடக்கூடாது, அதுக்காக சாப்பிடாம இருக்கவும் கூடாது. அதனால எல்லாரும் கசப்பு துவர்ப்புங்கிறது ஒரு மருந்தா நினைச்சு அப்பப்போ நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்பெல்லாம் யாரும் கீரை வாங்குறதே இல்லைங்க. பாவக்காய் இந்த மாதிரி கசப்பான பொருள் யாரும் சாப்பிடறதில்ல, குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணிலே கூட காட்டுறது இல்லை. அதனால நம்ம மீண்டும் கசப்பு என்பது துவர்ப்பு என்பது இது உடம்புக்கு ஆரோக்கியம் என்பதை புரிந்து கொண்டு நாம் அது அப்பப்போ நமது உணவுகளில் கசப்பான பொருள்களையும் துவர்ப்பான பொருள்களையும் சேர்த்தி கொண்டு அது நாக்குக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்கணும். உதாரணமா ஒரு பாவக்காய் பொரியல் வச்சாச்சு, ஒரு கரண்டி வச்சுட்டாங்க, நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், போதும்னு திகட்டும், நிறுத்திடுங்க. நான் அளவுக்கு அதிகமா சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, நீங்க சாப்பிட்டு பார்த்தாதானே உடம்புக்கு வேணுமா வேண்டாங்கிற சொல்லணும். நம்ம சாப்பிடுறதே இல்லைங்கிறதுனால உடம்புக்கு வேணுமா வேண்டாங்கிறது தெரிய மாட்டேங்குதுங்க. எனவே கசப்பு சாப்பிடும் பொழுது நமது உடம்பில் கண்டிப்பாக நெருப்பு சக்தியை ஒழுங்காக வேலை செய்யும். எனவே நெருப்பு மூலியமாக வேலை செய்யும் பல்வேறு உறுப்புகளில் உள்ள அனைத்து வியாதிகளும் குணமாகும். ஹார்ட் அட்டாக் வராது, ஹார்ட்ல ஹோல்ஸ் இருந்து அடைஞ்சிரும், ஹார்ட்ல இருக்கிற அந்த அடைப்புகள்லாம் சரியா போயிடும், ரத்த நாளங்கள் அடைப்பெல்லாம் சரியா போகுங்க. இது கசப்பு துருப்பு தான் கொடுக்கும். எனவே கசப்பையும் துவர்ப்பையும் அளவாக சாப்பிட்டு நம் உடலில் நெருப்பு சக்தியை ஒழுங்காக வைத்து நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றிங்க ஐயா. இன்றைய காலை வேளையில் அற்புதமாக நமக்கு ஐயாவோட சிந்தனைகள் ஒண்ணு இன்னைக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற அற்புதமான சிந்தனைகள். ஐயாவோட கருத்துக்கள்ல தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றி வாழக்கூடிய அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நமக்கு பல்வேறு சிந்தனைகளை அளித்து வரும் ஈழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு காய்கறி மருத்துவம். காய்கறி மருத்துவத்தில் காய்கறிகளை பற்றி நமக்கு அற்புதமாக ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக விளக்கம் அளித்து வரும் அலைமேல் மங்கை அம்மையார் அவர்கள் இன்றும் நமக்கு காய்கறியின் மருத்துவம் மற்றும் மருத்துவத்தை பற்றி சிறப்பாக விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய காய்கறி மருத்துவத்தை பற்றி அற்புதமான வகுப்பை கொடுக்க அலைமேல் மங்கை அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறேன். இந்த வாய்ப்பை அருளிய பிரபஞ்சத்துக்கும் ரோட்டரி கிளப் நண்பர்களுக்கும் குணபலான ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசான்களுக்கும் என் நன்றியை சொல்லுகிறேன். தீபாவளி பண்டிகை அற்புதமா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமான தீபாவளியா எல்லாருக்குமே இருந்திருக்கும். அந்த ஆரோக்கியம் என்னைக்குமே நம்மகிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு செல்லுவோம். இப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காய்கறிகளை பற்றி
நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனுடைய சிறப்புகள், அதனுடைய பயன்களை பார்த்து அதில் நிறைய பேர் பயன்பெற்றவங்களும் இருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு காய்கறி பார்க்கும்போது பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில ஏரியாவில் பரங்கிக்காய்ன்னு சொன்னால் தான் தெரியும். சில ஏரியாவில் சர்க்கரை பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஏரியாவில் மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே ஒரே காய் தான். பேரு தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்து வந்து மாறும். அப்போ இந்த சர்க்கரை பூசணி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விரத காலங்களில் தான் அது வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு அமாவாசை விரதம் இருக்காங்க, வேற ஏதாவது ஒரு கோயிலுக்காக விரதம் இருக்காங்கன்னா, அதில் வந்து பூசணிக்காயை வந்து கூட்டாக வச்சுருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலையிலேருந்து மாலை வரை உணவு எடுக்காம வயிற்றுல வந்து அப்பயும் வந்து என்னன்னா ஒரு வாயு வந்து தேங்கியிருக்கும், ஒரு காற்று தேங்கியிருக்கும். அந்த காற்று இருக்கும்போது நம்ம உணவு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சிலருக்கு அந்த விரதம் உணவு எடுத்து முடிச்சோன்னா ரொம்ப சோர்வடைவாங்க. இல்லை சில தொந்தரவுகள், தலைவலியோட ஒரு தொந்தரவுகள் காட்டும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சர்க்கரை பூசணிக்காய் வந்து உணவுல எடுத்துக்கிடுவாங்க. அப்படி எடுத்தோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள அந்த வாயுவை வந்து வெளியேற்றி அடுத்து நம்ம சாப்பிட்ற உணவை வந்து நல்லபடியாக கொண்டு சென்று அதை ஜீரணம் அடைஞ்சு சத்துக்களாக மாற்றக்கூடிய வேலையை செய்யும். இந்த பூசணிக்காயோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உருண்டையாக இருக்கும். தோல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தடிமனாக இருக்கும். அதை தோல் வெட்டுறதுக்கே வந்து இருக்கும். அடுத்ததாக சதை பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு நார் பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் விதைகள் இருக்கும். இதில் எல்லாமே நமக்கு வந்து ஒரு அற்புதமான மருந்துகள் தான். எதுவுமே நம்மளுக்கு மருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆகவே ஆகாது. அந்த இலை கூட நம்மளுக்கு அதில் ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போ ஒவ்வொன்றும் நம்மளுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த வெண்பூசணியை நம்ம மன்னிக்கவும், மஞ்சள் பூசணியை நம்ம பயன்படுத்தும் போது தோலோட தான் பயன்படுத்தணும். அது பச்சையாக நம்ம ஜூஸாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தோலோட தான் பயன்படுத்தணும். இந்த தோலில் தான் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம கீழர் பாஸ்கர் ஐயாவுடைய ஸ்பீச்சை கேட்டோம். துவர்ப்பு கசப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்ட்டு. இப்போ இந்த தோல் எடுக்கும்போது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சுவைப்படி பார்க்கும்போது காரம், கசப்பு, துவர்ப்பு இந்த விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. இன்னொன்று இப்படி இருக்கும்போது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். நம்ம அந்த சாப்பிடக்கூடிய ஒரு உணவை வந்து இந்த நார்ச்சத்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளுக்கு என்ன பண்ணும், நல்லா வந்து சத்தா மாற்றி கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து செஞ்சிடும். அப்போ கழிவுகள் சிரமம் இல்லாமல் வெளியேறணும். அதனால தான் வந்து இந்த தோள்களோட வந்து பயன்படுத்துறது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரங்கிக்காயில், அதாவது சக்கரை பூசணியில் எப்படிலாம் என்ன சத்துலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமிர சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம், மக்னீசியம் இந்த சத்துலாம் வந்து அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கு. சரிங்களா? மக்னீசியம் சத்து அதிகமாக இருக்கு. மக்னீசியம் சத்து நல்லா ஒரு பொருளில் இருந்தது அப்படின்னா, அது எதுக்கான உணவாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தசைகளுக்கான ஒரு உணவாக இருக்கும். இந்த சக்கரை பூசணி வந்து எங்கே வேலை பார்க்குது அப்படின்னா, தசை மண்டலங்களில் தான் வேலை பார்க்கும். தசைகளை வலுவாக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியது இந்த சக்கரை பூசணி. இன்னும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நிறைய நீரிழிவு நோயாளிகள், அதாவது சக்கரை வியாதி நோயாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய நீர் போய் போய் செஞ்சு உடம்பு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து என்ன இருக்கும், தேகம் வந்து ரொம்ப மெலிஞ்சிருக்கும். சிலருக்கு வந்து தேகம் மெலியாம என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சதையெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும். அது உடம்புல எந்த பகுதியா இருந்தாலும் சரி, சிலருக்கு கன்னத்துல அப்படியே தொங்குறது மாதிரி இருக்கும்,
சிலருக்கு கைகள்ல தொங்கும், சிலருக்கு கால்கள்ல வந்து தொங்கும். சரிங்களா? அந்த தசை வந்து தனியா அப்படியே நல்லா அத நம்ம தனியா கையில எடுத்து வைக்கலாம், ஆட்டம் குடுக்கும். அந்த மாரி வந்து தொந்தரவா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீரிழிவு நோயாளிக்குமே பார்த்தீங்கன்னா, அதிகமான உடல் வலி ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, சதைகள்ல தான் வலி அதிகமா இருக்கும். சதை ஃபுல்லும் குடையுது, குடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கையே தூக்க முடியல, கால்லாம் எனக்கு குடையுது அப்படின்ட்டு அந்த குடைச்சல் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது சதைகள்ல வந்து தசை வந்து அடுத்ததா என்ன மாறணும் அப்படின்னா, தசை நாண்களாக மாறணும். அப்பதான் வந்து நல்லா முறுக்கேறி நம்ம எந்த உடல் உழைப்புக்கும், எந்த அசைவுக்கும் வந்து கையோ, காலோ, உடம்போ எந்த பகுதியா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி அது இல்ல நடக்கல அப்படின்னு சொன்னா, அங்க என்ன ஆகும் அப்படின்னா, உடல்ல வந்து அசைவுகள் குறைய ஆரம்பிச்சுரும். வலிகள் ஆரம்பிச்சிரும். கைய தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். கால தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். சரியா வயிற்று பகுதிய அசைக்க முடியலன்னு சொல்லிட்டு, உடம்புல எந்த பகுதியா இருந்தாலும் சரி, அந்த தசைகளால கூடி அசைவுகள் வந்து இல்லாம போச்சு. குறைய ஆரம்பிச்சிரும். அப்புறம் வலிகள் மட்டும் கூட ஆரம்பிச்சிரும். அப்படி இருக்கிறப்ப, இந்த சர்க்கரை பூசணிய வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கிறது, மெயினா மருந்தா சேர்த்துக்கக்கூட ஒரு விஷயம். இந்த தசை எங்கெல்லாம் நம்மளுக்கு கூடி இருக்கோ, தசை தொந்தரவா இருக்கோ, அதிகமா இருக்கு, இல்ல குறைவா இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம். உதாரணத்துக்கு இந்த சர்க்கரை பூசணிய கண் புரைக்கு கூட மருந்தாக குடுக்கலாம். கண்ல வந்து ஒரு புரை. அதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதை. ஒரு கண்ல ஒரு லேயர் மாரி ஒரு சதை வளர்ந்திருக்கும். அதுவுமே என்ன சொல்லிருவாங்க, புற வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சதை பகுதிய நம்ம குறைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்கரை பூசணிய ஒரு 100 கிராம்ல இருந்து 200 கிராம் வரைய நம்ம அளவோட தேவைக்கு ஏத்தபடி எடுத்துக்கலாம். அந்த அதுல இப்ப இத போடும்போது விதைய மட்டும் எடுத்துட்டு, அந்த தோல், சதை, உள்ள இருக்கிற நார் போன்ற பகுதிகள வந்து எடுத்து நல்லா மிக்ஸியில அடிச்சு, ஜூஸ் ஆக்கி, அதிலேயே இனிப்பு இருக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவை அப்படின்னா, ஒரு கருப்பட்டி கலந்து நீங்க வந்து எடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லன்னா, இத வந்து நல்லா ஒரு துருவி, ஒரு லட்டு மாரி ஆக்கி, அதில கொஞ்சம் சர்க்கரை சரிங்களா? ஏதாவது கருப்பு திராட்சை, உலர் திராட்சை இதெல்லாம் சேர்த்து ஒரு நம்ம குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா, அந்த லட்டு மாரி ஒரு உருண்டை பிடிச்சு குடுத்தீங்க அப்படின்னா, டெய்லி ஒண்ணு நம்ம வந்து அவங்கள வந்து சாப்பிட வைக்கலாம். நீங்க பச்சையா மென்னு சாப்பிடுங்கன்னா, அவங்க சாப்பிட மாட்டாங்க. சரிங்களா? குழந்தைங்கன்னு இல்ல, பெரியவங்களே வந்து இன்னைக்கு அத எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த மாரி நம்ம மாத்தி எடுக்கும்போது வந்து, ரொம்ப அற்புதமான ஒரு செயலாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புரைக்கு சொல்லியிருக்கோம். அதே மாரி உடல்ல வந்து தசைகள்லாம் எங்கெல்லாம் வலி இருக்கு, தசைகள் தொங்கி இருக்கு. இன்னொன்னு தசை அப்படின்னா உடம்பு ஃபுல்லுமே தசை. அந்த தசை இறக்கத்துக்கும் அந்த இறக்கம் அப்படிங்கிறது அது குடல் இறக்கமா இருக்கலாம், கருப்பை இறக்கமாக இருக்கலாம். சரிங்களா? உடம்புல எந்த உறுப்புக்கள் தன்னோட இடத்த விட்டு இறங்கி இருக்கோ, அந்த இறக்கத்துக்கெல்லாம் வந்து இத வந்து பயன்படுத்தலாம். இரக்கம்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மண்ணீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அந்த மண்ணீரல பாதுகாக்கக்கூடியது, அத செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொன்னா, இந்த சர்க்கரை பூசணிக்காய் தான். சரிங்களா? அத பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, சர்க்கரை பூசணி இருந்தா எனக்கு வாய்வாக இருக்கு. நெறைய பேருக்கு சேராது. அதுவுமே வாய்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அப்படி உள்ள நபர்களுக்கு நம்ம சொல்ற ஒரே செயல், சமைக்காம பயன்படுத்துங்க. பச்சையாக. இல்ல என்னால சமைக்காம சாப்பிட முடியலையா? நீங்க சமைச்சு பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அந்த தோலோட சமைச்சு பயன்படுத்துங்க. அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த நார்ச்சத்தும், அந்த காரத்தன்மை, கசப்புத்தன்மை அதோட சேர்த்து உள்ள போகும்போது, வாய்வை ஏற்படுத்தாம உடலுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யும். இதுல சர்க்கரை பூசணியும், தேங்காய் பாலும் கலந்து ஒரு 100 கிராம் அப்படிங்கிற சர்க்கரை பூசணிய வந்து எடுத்து ஜூஸ் அடிச்சீங்க அப்படின்னா, அதுல ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் கலந்து, கொஞ்சம் ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கருப்பட்டி கலந்து குடுத்தீங்க அப்படின்னா, இது ஒரு அற்புதமான ஒரு பானமாக இருக்கும். நம்ம உடம்புக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஆரோக்கியத்த உடனே வந்து எனர்ஜிய குடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருக்கும். அப்படிங்கும்போது, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இத வந்து நீங்க குழந்தைங்களுக்கு குடுத்தீங்கனாலும் சரி, பெரியவங்களுக்கு குடுத்தீங்கனாலும் சரி, அவங்க ரொம்ப விரும்பி குடுப்பாங்க.
இதை வந்து நம்ம என்ன சக்கரை பூசணி மில்க் ஷேக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த தேங்காய் பாலும் இதையும் சேர்த்து கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சதைகளுக்கும் பலமா இருக்கும், எலும்புகளுக்கும் பலமா இருக்கும். சில குழந்தைங்கள சொல்லுவாங்க, உடலே தேரவே மாட்டேங்குது, என்ன கொடுத்தாலும் வந்து உடம்பு தேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது குழந்தையா இருப்பாங்க, இல்லை பெரியவங்களா இருப்பாங்க. அப்படி உள்ள நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சிப் பண்ணி குடிக்க சொல்லணும். குடித்து அந்த சுவையை அப்படியே அந்த ரத்தத்தில் கலக்கிற அளவுக்கு நம்ம உணர்ந்து எடுக்கும்போது அந்த தசைகளில் நல்லா வேலை பார்த்து அந்த தசைக்கான வலுவை கொடுக்கக்கூடிய செயலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சக்கரை பூசணி வந்து பண்ணுது. அப்புறம் இந்த சக்கரை பூசணியில் விதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய நட்ஸு சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த நட்ஸில் அதில் அந்த சக்கரை பூசணியும் நிறைய பேர் எடுக்கிறவங்க இருக்காங்க. இது வந்து இந்த நட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது ஃபார்ம் கவுண்டிங் கம்மியா இருக்கு. பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கான விஷயங்கள்ல வந்து நிறைய நிறைய வந்து கரு உற்பத்தி ஆகிறப்ப வந்து ஆண்களுக்கு நிறைய ஃபார்ம் கவுண்டிங் இன்னைக்கு விந்து வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்படி உள்ள நபர்களுக்கு வந்து இந்த இந்த கொட்டையை வந்து அதாவது இந்த விதைகளை வந்து நம்ம நீங்கள் நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாலும் சரி, இன்னைக்கு நட்ஸு கடைகள் நிறையா இருக்குது, அந்த கடைகளில் கேட்டாலும் சக்கரை பூசணி விதைன்னு தருவாங்க. அதை எடுத்து ஒரு 2 கிராம் அளவு, அதிகமாக கிடையாது, எதுவுமே அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க, அது நோயாக தான் மாறும். சரிங்களா? அதை எடுத்து பவுடராக்கி அதை அவங்களுக்கு வந்து பாலில் கலந்து கொடுத்துட்டு வரலாம். இல்லை சாதாரணமாக கொடுக்கணும் அப்படின்னா நல்லா மென்று உமிழ்நீர் கலந்து அதை டெய்லி ஒரு 10 விதை 15 விதை அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு நீங்கக்கூடிய செயலை வந்து ரொம்ப நல்லா செய்யும். பெண்களும் எடுத்துக்கிறலாமா அப்படின்னா எடுத்துக்கிறலாம், தேவைக்கு எடுத்துக்கோங்க. தேவையில்லாத ஒரு விஷயங்களை வந்து அதிகப்படியான பழக்கமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நட்ஸு சாப்பிட்ற பழக்கம் தான் அதிகமாக வந்துருச்சு. நிறைய பேருக்கு காலையில் எழுந்திரிச்சு எல்லா நட்ஸையும் போட்டு ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு நல்லா சத்து ஆரோக்கியம்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமானம் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வந்து உடலில் வந்து உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பு உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த புரதம் வந்து செரிமானம் ஆகாமல் சிறுநீரக நோயாளியாக தான் நிறைய பேர் இன்னைக்கு நட்ஸு சாப்பிட்டே நிறைய கிட்னி ஃபெயிலியர் ஆகிறவங்க நிறைய இருக்காங்க, கேன்சர் வரக்கூடிய நோயாளிகள் நிறைய இருக்காங்க. அதனால் நம்ம உழைப்பு என்ன, நமக்கு எப்போ என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு அது யார் மூலமாவது கன்சல்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்தோம், அதில் பார்த்தோம், நிறைய தேவையில்லாமல் இன்னைக்கு உணவு வந்து எடுத்துகிட்டு இருக்கிறது தான் அதிகமாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தவிர்க்கிறது நல்ல விஷயங்கள். சரிங்களா? அப்போ இந்த விதைகளை இப்படி பயன்படுத்தலாம். சர்க்கரை பூசணியாக நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறலாம், தேங்காய் பால் கலந்து எடுக்கலாம், ஒரு லட்டு மாதிரி செஞ்சு வச்சு எடுத்துக்கிறலாம். சரிங்களா? இதை வந்து வேக வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து துண்டுகளாக நீங்கள் நறுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, நான் என்ன சொன்னேன்னா அந்த தோலோட தான் சொன்னேன். சரிங்களா? அந்த தோலோடையே நல்லா நீங்கள் ஒரு இட்லி கொப்பரையில் வேக வச்சீங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்து அப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும். நிறைய சில பேருக்கு ஜீரணம் ஆகலை, அதை அப்படியே பச்சையாக செமிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேக வச்சு அதில் கொஞ்சோண்டு மிளகு சீரகம் சிறிது உப்பை கலந்துட்டு அதில் நல்ல தேங்காய் பூவை நிறைய துருவி போட்டு அவங்கள வந்து காலையில் உணவில் வந்து எடுத்துக்கிற சொல்லுங்களா, மதிய உணவில், காலை உணவில், இல்லை ஒரு நேரம் உணவாகவே வேணும் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக தசைகளுடைய விஷயங்கள் வேணும் அப்படின்னா ஒரு நேரம் உணவாகவே வந்து எடுக்கிறது ரொம்ப நல்ல செயல். அப்போ நல்லா மென்று வந்து அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தசைகளுக்கான ஆரோக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலைகள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. நிறைய தோட்டங்கள்ல வீடுகள்ல இதெல்லாம் பயிரிட்டீங்க அப்படின்னா தெரியும். இலை வந்து நல்ல பெரிய பெரிய இலையா இருக்கும். அந்த இலை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சொரப்பா இருக்கும். இதை நீங்க நார்த்து பகுதியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சப்பாத்திக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. அது கீரையாவே நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அந்த பகுதியில் உள்ளவங்க. அதாவது சப்பாத்தியில பொடியை நறுக்கி போட்டு அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் வெங்காயம்லாம் சேர்த்து அந்த சப்பாத்திக்கு சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த உஷ்ணமும் கிடைச்சி அங்கே கூடுதலாக நார் சத்து கிடைக்கும். அந்த தோலை பார்த்தாலே உங்களுக்கு அந்த இலைகள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல,
பார்த்தீங்கன்னா அது தெரியும். நல்லா சொரசொரப்பு. அதுல பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். நல்ல நார்ச்சத்து இருக்கு. நல்லா உடலுக்காக தேவையான கழிவு நீக்கியாக பயன்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். கீரையாவும் நீங்க அதுல பாசிப்பயிரோ ஏதோ சேர்த்து கீரையாவும் வதக்கி சாப்பிடலாம். இல்லாட்டினா கூட்டு மாரியும் வச்சும் அந்த இலைய வந்து நம்ம சாப்பிடலாம். அந்த இலைய சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்ல வந்து ஒரு நார்ச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். உடம்பு கழிவு, அதாவது நீர் கழிவா இருந்தாலும் சரிதான், மலக்கழிவா இருந்தாலும் சரிதான், அதை வெளியேற்றக்கூடிய செயலை வந்து இந்த இலைகள் வந்து செய்யும். இன்னொரு ஒரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இலைய நம்ம அரைச்சு குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த தோல்ல வந்து நிறைய கிரீம்கள்லாம் பயன்படுத்துறாங்க. மேல் பூச்சாக வந்து நிறைய பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, வேர்வை அப்படிங்கிற ஒரு விஷயமே வராம போயிடுச்சு. அப்போ உடம்புகள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, தோள்கள்ல வந்து அடைப்புகள் ஏற்பட்டுருச்சு. சரிங்களா? அது வந்து முகத்துக்குனாலும் சரி, உடலுக்குனாலும் சரி, ஏதாவது இன்னைக்கு நெறைய கிரீம் காலையில இருந்து நைட் வரைய தடவுறதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லி வந்து இருக்கு. சரிங்களா? அப்படி பயன்படுத்தும்போது தோள்களில் உள்ள அந்த துளைகள்லாம் மூடிருது. அந்த துளைகளோட எடுக்கணும் அப்படின்னா, இத என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த இலைய வந்து சர்க்கரை பூசணியோட இலைய வந்து அரைச்சு வச்சு, அத வந்து நல்லா அந்த பீர்க்கங்காய் கூடு மாரி ஒரு பிரஷ் விக்கும். அத வச்சு நீங்க அத 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 அதோட அப்ளை பண்ணி தேய்ச்சு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாளடைவுல அந்த தோல்ல உள்ள அந்த ஓட்டைகள்லாம் மறைஞ்சது வந்து மாறிரும். திருப்பி வந்து வியர்வை நாளங்கள் வந்து நல்லா சுரக்கமா ஆரம்பிக்கும். வியர்வை வந்து நல்லா உடம்புல வந்து வியர்வைங்கிற 3 கழிவுமே நல்லா வெளியேறணும். சரிங்களா? அந்த வியர்வை கழிவையும் வெளியேற்றக்கூடிய ஒரு செயலை வந்து இந்த இலை வந்து நல்லா செய்யும். இப்படி வந்து இந்த இலையும் பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை பூசணிக்காய ஜூஸாவும் பயன்படுத்தலாம். வேற என்னென்ன இதுக்கெல்லாம் மருந்து அப்படின்றனா, இப்ப பயன்பாடுகள்ல நம்ம சொல்லியிருந்தோம். கருப்பை இறுக்கம், குடல் இறக்கம், உடல்ல எந்த பகுதியில் இறக்கம் இருந்தாலும் இருக்கலாம். தசை தொங்குதல், தசையே இறங்கிருச்சுன்னு அர்த்தம். தொங்குதல்னு அர்த்தம். சரிங்களா? அந்த தசை தொங்குதல், தசைகள்ல வலி, குடைச்சல், இது வந்து சர்க்கரை நோயாளி சாப்பிடலாமா? இனிப்பு சாப்பிடக்கூடாது. இந்த இனிப்பு வந்து ஒண்ணுமே செய்யாது. இவங்களுக்கு வந்து இத காலையில ஒரு நேரம் மருந்தாவோ, இல்ல ஊடால ஒரு நேரம் வந்து அது ஒரு ஜூஸாவோ எடுத்து சாப்பிட்டுட்டு, அடுத்த பசி வர்ற வரைய வந்து அவங்கள வந்து வெயிட் பண்ணுங்க. அந்த பசி இல்லாம அடுத்தடுத்து சாப்பிடாம இருங்க. இப்படி செய்யும்போது வந்து எல்லாருமே வந்து உணவ வந்து எடுத்துக்கிடலாம். என்னால வந்து பச்சையா சாப்பிட முடியல அப்படின்னா, சமைச்சு வேக வச்சு சாப்பிடுறதுலயும் இந்த முறையில நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப அற்புதமான செயலா வந்து வேலை பார்க்கும். தோலோட சேர்த்து சமைக்கக்கூடிய ஒரு வேலைய வந்து செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு வாயு உற்பத்தியும் இருக்காது. உடம்புல வாயுக்கள வெளியேற்றக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடியது. அது கண் குறைகளா இருந்தாலும் சரிதான். வேற எந்த ஒரு விஷயங்களோட சதை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரிதான். இத சரி பண்ணக்கூடிய செயல வந்து இந்த சர்க்கரை பூசணி வந்து செஞ்சுட்டு இருக்கு. இப்ப இது சம்பந்தப்பட்ட கேள்விகளை வந்து நம்ம வந்து பார்ப்போம். நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் நன்றி. நம்ம அந்த காய்கறி சர்க்கரை பூசணி அது பற்றி சிறப்பா நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதனுடைய பயன்பாடுகள் எந்த அளவுக்கு நமக்கு உடலுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளை சரி பண்ணுது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. இதுல வந்து சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்த அலமேல் மங்கை அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், அதாவது இன்றைய பாடத்துல அதாவது பல்வேறு சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு காய்கறியை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய வந்து உடல்ல உள்ள குறைபாடுகளுக்கு உண்டான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நடத்தின பாடங்கள்ல இதுல உள்ள குறைபாடுகள் உள்ளவர்கள், இதுல உள்ள சந்தேகங்கள் உள்ளவங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும். இந்த சாம்சங் சக்கரை பூசணிய விதையோட சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. விதை வந்து தனியா எடுத்து காய வச்சு நீங்க எடுத்து சாப்பிடுங்க. அந்த தோலோட வந்து சேர்க்கலாமா? பச்சையா சாப்பிடும்போது தோலோட சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. தாராளமா வந்து தோலோட சேர்த்து சாப்பிடலாம். சாப்பிடுங்க. ஓகே. நன்றிங்கம்மா. சாம்சங் அப்படிங்கிற நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கேள்வி கேட்கலாமா? சாம்சங். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்.
வணக்கம் வணக்கம்மா. அம்மா நீங்க வந்து இந்த இலைய பத்தி சொன்னீங்க. ரொம்ப ஆமாம்மா. அற்புதமா இன்னைக்கு பரங்கிக்காய் பத்தி சரி பரங்கிக்காய்ல வந்து பூசணி, சக்கரை பூசணி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓ! சரி, அப்படிங்கிறது சரி. இப்போ வந்து இன்னொன்னுங்க, இப்போ இலைய பத்தி சொல்லிருக்கீங்களாம்மா? அதாவது இலைய ஆமா. வந்து அது எப்படி பொரியலா, கூட்டா அப்படி சாப்பிடணுமா? ஆமா, நீங்க இலைய வந்து நீங்க பொரியலா எடுக்கறனாலும் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? சரிங்கம்மா. பொரியலா எடுக்கறனாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா? சப்பாத்தியோட செய்றப்ப அப்படி சேர்த்து சாப்பிடலாம். இல்லாட்டினா பாசிப்பருப்பு வச்சு கூட்டாவும் எடுத்துக்கிடலாம் நீங்க. ஓகே. வேக வச்சு கூட்டா கீரை எடுத்துக்கலாம். ஆமா. நீங்க கீரை எப்படிலாம் நம்ம சமைக்கிறோமோ எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு அதுல சூப் வேணும் அப்படின்னாலும் நம்ம சூப்பாவும் பயன்படுத்தலாம். ஓகேம்மா, ஓகே. ம். இப்போ குழந்தைங்களுக்கு லட்டுன்னீங்களே, இப்போ அது நம்ம துருவி சர்க்கரை அதாவது தேங்காய் அந்த மாரி போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு லட்டா பிடிக்கணுமாமா? ஆமாமா, ஆமா. அதுல கொஞ்சம் நீங்க பொரியடலை போட்டீங்கன்னா நல்லா ஒண்ணோட பிடிக்க வரும். பொரியடலைய ஓகே. வச்சு ம். பிடிக்கிறீங்க நல்லா இருக்கும். ஓகே, ஓகே. மாவு பொட்டுக்கடல மாவு மாரி போட்டா. ஆமா, ஆமா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. சரி ஓகேம்மா. நன்றி. அப்புறம் வந்து இந்த தசைக்குன்னு சொன்னீங்க. இப்போ தசை கூடினாலும் குறைந்தாலும் சொன்னீங்க. தசை வலி இருக்கு, தசையில அங்கங்க பிடிக்குது, வலிக்குது அப்படிங்கிறதால இத எடுத்துக்கலாம் நம்போ. தாராளமாம்மா. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. கர்ப்பிணி வேற பெண்கள் சாப்பிடலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கர்ப்பிணி பெண்களும் தாராளமா சாப்பிடலாம். நீங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கலாம். நன்றிங்கம்மா. அடுத்ததாக கதிரேசன், நீங்க கேள்வி கேட்கலாமா? கதிரேசன் கேள்வி கேட்கலாங்கய்யா. கதிரேசன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே. அடுத்ததாக விவேக், நீங்க கேள்வி கேட்கலாம். விவேக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஹலோ ஐயா. ஹலோ. இப்பதான் அன்மியூட் ஆச்சு. இந்த குடல் இறக்கம்னு சொன்னாங்கல்ல, குடல் இறக்கம்னு. ஆமாய்யா. அது வந்து குடல் இறக்கம்னா இங்கிலீஷ்ல ஹெர்னியா. ஹெர்னியா. அதுக்கு அது வந்து எப்படி சில யூஸ் பேருக்கு பண்றதுமா ஆப்ரிக்கன் அதுக்கு? ஹெர்னியான்னு இருக்கும். ஹெர்னியா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ரெண்டுமே ஒண்ணுதான். சொல்லுங்கய்யா. ஆமா, அதுக்கு எப்படி யூஸ் பண்றது? உள்ள சாப்பிட்றதா வெளியே? உள்ளதாயா பயன்படுத்தணும். உள்ளதான் பயன்படுத்தணும். பச்சையா ஜூஸா நீங்க வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப செரிமானம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து வேக வச்சு நம்ம தோலோட சொன்னோம் பாத்தீங்களா? வேக வச்சு உணவு வைக்கக்கூடிய வேலையை செய்யணும். வேக வச்சு சூப் மாதிரி ஏமா? இல்ல சூப் இல்ல. நீங்க வேக வச்சு அப்படியே அந்த சதை தோல் எல்லாமே சேர்த்து சாப்பிடுற மாதிரி பாத்துக்கோங்க. ஓ, வேக வச்சு சரி. இது ஹெர்னியா இருக்கு. ஸோ அப்போ அந்த ஹெர்னியா உள்ள போயிருமா? பண்ணோம்னா ஹெர்னியா வந்து அந்த உள்ள போயிருமாமா? ஆமாய்யா. இறக்கங்கள் வந்து நம்மளுக்கு உள்ள போயிடும். சரிங்களா? அங்க இறக்கங்கள்னால உங்களுக்கு மலச்சிக்கலும் ஏற்பட்டிருக்கும். அதனால அதுவும் மாறும். அப்புறம் கண் புரை சொன்னீங்க, கேட்ராக்ட் தானே? ஆமாங்கய்யா. அப்போ அதுக்கு இது சாப்பிட்டோம்னா அந்த கண் புரையும் நீங்கும். ஆமா நீங்கும். அதை வந்து நீங்க மேக்சிமம் எவ்வளவுக்கு எவ்வளவு பச்சையா பயன்படுத்திங்கன்னா அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ இந்த ஆப்ரேஷன் தேவையில்லை ஆமா? கேட்ராக்ட் ஆப்ரேட் பண்றாங்களே, அது அதனுடைய தேவையில்லை. அளவு கண்டிப்பாயா அதனுடைய அளவு பொறுத்து இருக்கு. இது மட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதுவும் வந்து சரி பண்ணும். இன்னும் இயற்கை வழியில இப்ப நிறைய பாத்தீங்க நம்மளுடைய பயிற்சியிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த விஷயங்களை நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த நம்மளுக்கு ஆப்ரேஷன் எல்லாமே மாற்றப்படும். இது ஒரு அளவு மீறிய ஸ்டேஜ வந்து ரொம்ப மாத்திட்டு கண்ணை ரொம்ப கெடுத்து வச்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த புறம் செல்லு அதெல்லாம் பயன்படுத்தி அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்களை வந்து சரிவான அடுத்து வந்து நம்மளுக்கு அதிகம் பரவாம இருக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்குமே தவிர மற்றபடி நீங்க இன்னும் இந்த மாதிரி பாதுகாப்பு வேலைகள் எல்லாமே சேர்ந்து செய்யணும். அதே மாதிரி நாட்டு இது மலச்சிக்கலுக்கு யூஸ் ஆகும் இது ஆமா? தாராளமா பயன்படுத்தலாம். நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக விவேக், நீங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. விவேக். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. மேடம் உங்க நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது மேடம். எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றி ஐயா. நன்றி ஐயா.
அதுக்கு பிறகு நீங்க இந்த அல்சருக்காக ஒரு ப்ரோகிராம் எடுத்திருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது மேடம். எனக்கு அந்த வலி கொஞ்சம் நெறைய ஒரு பாதி அளவு குறைஞ்சிருச்சு. அது தொடர்பா நன்றி. உங்ககிட்ட கொஞ்சம் மறுபடியும் பேசணும் மேடம். அதுக்கப்புறம் சொல்லுங்க. எனக்கு இன்னொரு வேண்டுகோள் மேடம். எனக்கு இந்த வெரிகோஸ் வெயின் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. அத பத்தி ஒரு நாள் ப்ரோகிராம் எடுங்க மேடம். ம். வெரிகோஸ் வெயினுக்கு ஏற்கனவே நம்ம கொத்தவரங்காவ பத்தி பேசுனோம். சரிங்களா? நீங்க அதுல ஓகே மேடம். பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கொத்தவரங்கானக்கான தீர்வையும் நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? ஓகே மேடம். அதுக்குரிய விஷயங்கள். அதுல வந்து கொத்தவரங்காவும், நம்ம வெத்தல, கருப்பு திராட்சை சேர்த்து எடுக்க சொல்லியிருக்கோம். அத ஓகே மேடம். எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும், அந்த வெரிகோஸ் வெயின் மாறும். வேற வேற அவ்வளோதாங்க மேடம். எனக்கு அல்சர் தொடர்பா உங்ககிட்ட மறுபடியும் பேசணும் மேடம். உங்களுடைய தொலைபேசி நம்பர் வேணும். குணபாலன் ஐயாட்ட கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. வாங்கிக்கங்க. நன்றிங்க மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ஸ்ரீனையா நீங்க கேள்வி கேட்கலாம். ஸ்ரீனையா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஸ்ரீனையா. ஓகே. செவ்வேல் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. செவ்வேல். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நம்ம அந்த வாழ்க இலைய வந்து ஜூஸ் போட்டு குடிக்கணும்னா அப்படியே வெறும் உப்பு போட்டு மிக்சியில அடிச்சு தண்ணி ஊத்தி குடிச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சாலே போதுங்களாமா? போதும்யா. அதோட கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்துக்கிறலாம் ஐயா. சரிங்கம்மா, ரொம்ப நல்லதுமா. அதே மாதிரி அந்த விரலினுடைய இப்ப நீங்க தசை மண்டலம்னு சொன்னீங்க, அந்த மருத்து போதல் அது மாதிரி இருந்தாலும் அது சரி பண்ணுங்களாமா? மரத்து போகுதல் அப்படிங்கிறதுக்கு வந்து இது தசை மண்டல இவ்வளவு சரி பண்ணக்கூடியது. மரத்து போகுதல் அப்படிங்கிறதுக்கு வந்து அடுத்து வரும் வாழைக்காய் இந்த மாதிரி வரும். சரிங்களா? அதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிம்மா. ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்தது வாழ்க நன்றிங்க ஐயா. அடுத்ததாக நிஷாமா நீங்க கேள்வி கேட்கலாம். நிஷா. ஹலோ, வணக்கம் அம்மா. வணக்கம்மா. மேடம், நீங்க அந்த அளவு சொன்னீங்கல்ல மேடம், எதுக்காக? இப்ப பேசணும்ல, அந்த சக்கரை பூசணி தானே சொன்னீங்க? ஆமாம்மா. அதுக்கு அளவு வந்து இப்ப வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா? அந்த அளவு வந்து கரெக்டா சொன்னீங்கன்னா கொஞ்சம். தொந்தரவு இருக்கவங்க வந்து டெய்லி எடுக்கலாமா? சரிங்களா? சரிங்க. அப்படி இல்ல நம்மளுக்கு சதைகளை நம்மளை பாதுகாக்கக்கூடிய செயலை எப்பயுமே நம்ம செய்யணும் அப்படிங்கிறவங்க வீக்லி வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாமா? இப்ப தசை வந்து தொங்குறது, எந்த இறக்கம், தசை இறக்கமா இருந்தாலும் சரி, குடல் இறக்கம், எல்லா இறக்கத்துக்குமே வீக்லி 2 தடவை எடுத்துக்கலாங்களா? எடுக்கலாமா? ரொம்ப அந்த அதிகமா எடுக்குது அப்படின்னா அவங்க ஒரு வாரம் 10 நாள் கூட தொடர்ந்து எடுக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து மாத்தலாம் அவங்க. தொடர்ந்து எடுத்துக்கலாம். அது வந்து அந்த தோலோட சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிடணுங்களா? ஆமாம்மா. சமைச்சு சாப்பிட்டீங்கனாலும்